பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு தலைப்பிலே சவுண்டை குறைச்சிக்கலாம். இந்த நாளிலே ஒரு தலைப்பிலே நாம் சத்தியத்தை தியானிப்போம். குறிப்பாக சிறந்த குடும்பத்திற்கு முன்மாதிரியாக இருந்ததான ஒரு தம்பதிகளை, அதாவது கணவன் மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. சோத்திரம், நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் சோத்திரம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிறதான சோத்திரம் யூத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தார் சோத்திரம் எப்படியாக தேவனுடைய ஊழியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருந்து நல்ல சத்தியங்களை கற்றுக்கொண்டு சோத்திரம் தேவனுடைய ஊழியத்தில் எப்படி தூண்களாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். சோத்திரம், அவர்கள் முதல்ல கர்த்தர் தந்த தொழில் வேலையில் இணைந்து அவங்க செயல்பட்டாங்க. சோத்திரம், கணவன் மனைவியாய் கூடார தொழில் செய்து கொண்டு இருந்தாங்க. அதில் கணவன் மனைவியாய் நல்ல ஒரு ஒற்றுமையாய், அன்பாய், அர்ப்பணிப்போடு, ஐக்கியமாய் குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்த குடும்பம் தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். இவர்களை குறித்து நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் வாசித்த பகுதியில் இருக்கிறது, அதை நாம் தியானிப்போம். அதே போல் நிருபத்திலும் பார்த்தீங்கன்னா இவர்களை குறித்து அப்போஸ்தலர் பவுல் சோத்திரம் ஒரு உலகப்புறமான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூடார தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் அவர்களை என் உடன் வேலையாட்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஊழியத்தில் முழு நேரம் ஊழியத்துக்கு வரல. ஆனால் அவர்கள் வீட்டில் கூட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், தேவன் நியமித்த ஊழியர்களை கொண்டு அங்கே ஊழியம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா, சோத்திரம். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த குடும்பத்தார் கூட நமக்கு தெரியும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு இந்த இடத்த கொடுத்ததுனால நம்ம ஊழியம் செய்கிறோம். அங்கேயும் ஒரு குடும்பத்தார் நம்ம கொடுத்ததுனால 23 வருஷம் அங்கே ஊழியம் செய்தோம். கர்த்தர் சொந்த இடத்துக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். சோத்திரம் கொடுக்கும்போது நாம் என்ன சோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நாம் தொடர்ந்து சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காகவும் நாம் தொடர்ந்து மாதம் ஒரு முறை ஜெபிக்கிறோம். சொந்த இடத்துக்காக கர்த்தர் ஏற்ற வேலையிலே தரு வரைக்கும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து ஊழியத்தை தடையில்லாமல் செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு பவுல் அத்தனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி சோத்திரம் பாருங்க, வாசிக்கலாம். கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். ஹல்லேலூயா, சோத்திரம். பாருங்க, அந்த ஒரு நேரத்தில் ரோமாபுரியை விட்டு யூதரெல்லாம் போயிடுங்க அப்படின்னு கிலவுதி ராயன் சோத்திரம் இத்தாலி தேசத்தில் ரோமாபுரியை தலைமையாக கொண்டு அந்த ரோம சாம்ராஜ்யம் உலகத்தில் பல பகுதியில் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. குறிப்பாக சோத்திர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் கூட அவர்கள் அங்கே எருசலேமை, அதாவது யூதேயா தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டு இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக அப்போ அங்கேருந்து அவர்கள் எங்கே வந்தாங்களாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டு யூதர்கள் தான். ஆனால் போய் அவங்க வசித்த இடம் பொந்து தேசமாக இருந்தது. அப்புறம் அவங்க ரோமாபுரிக்கு போயிருக்கிறாங்க, இத்தாலி தேசத்துக்கு. ரோமாபுரி என்பது இன்றைக்கி இருக்கிற இத்தாலி தேசம். அதனுடைய தலைநகரம் தான் ரோம். இன்றைக்கி அதுதான் இருக்குது. ரோமு தான் ரோமாபுரி என்று தமிழில் சொல்லப்படுகிறது. அப்போ ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதன், அப்போ அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லா, நம்ம சபையில் கூட ஒரு குடும்பத்தாருக்கு சகோதரருக்கும் சகோதரிக்கும்
சோதரர் ஆக்கில்லா பிரிஸ்கிலா என்ற பேர் இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்தபோது வைத்திருக்கிறோம். சித்ரா இருக்கிறாப்புலையா, சித்ராவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். சரியா? அப்போ சோத்திரம் அவர் ஆண் பேர் என்னது, அது கணவர் பேர் ஆக்கில்லா, மனைவி பேர் பிரிஸ்கில்லால் என்று பார்க்கணும். பிரிசில்லான்னு சொல்கிறாங்களே இங்கிலீஷில், அதான். சரி சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த வசனம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். பாருங்க, சோத்திரம் தொடக்கத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சோத்திர ஊழியத்தின் தொடக்கத்தில் அவர் என்ன பண்ணார்? ஆமாம், சோத்திர இவர்களோடு இணைந்து ஊழியத்தில் கூடாரம் பண்ணுகிற அந்த தொழிலை கற்றுக்கொண்டார். கூடாரம் பண்ணுகிற அந்த ஊழிய காரியங்களை செய்தார். தொடர்ந்து அவரால் அதெல்லாம் செய்ய முடியல. சோத்திர ஊழியம் பெருக பெருக தொடக்கத்தில் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ சோத்திர அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். குறிப்பாக நம்ம இந்த குடும்பத்தாரை குறித்து தான் நாம் முக்கியமாக பார்க்குறோம். இதுதான் நம்முடைய தியான பகுதி. இவருடைய சோத்திரம் அந்த குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள், கணவன் மனைவியாய் ஒன்றிணைந்து சோத்திரம் அப்போ வாழ்ந்தார். இவர்களுக்கு பிள்ளைகள் இருந்ததாக வேதத்தில் நம்ம பார்க்க முடியல. ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது சோத்திரம் சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் தந்த தொழிலில் அந்த வேலையில் கணவன் மனைவி இணைந்து பிழைப்பு கற்ற காரியங்களில் செயல்பட்டார்கள். ஹல்லேலூயா, சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒரு பிள்ளைகளை படிக்க வைத்த பிற்பாடு ஒரு வேலைக்காக என்ன பண்ணணும்? நல்ல வேலைக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். படிக்கிற காலத்திலே ஜெபிக்கணும். பெற்றோர்கள் ஜெபிக்கணும், பிள்ளைகள் ஜெபிக்கணும். இப்போ 2 பிள்ளைங்க இப்போ படிச்சுட்டு மகனுங்க வேலைக்கு போகிறாங்க. சரி, சோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ தம்பி அருண் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். அதாவது 2 இடத்துல வேலைக்கு சோத்திர வாய்ப்பு இருந்தது. அதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல ஞாயிற்றுக்கிழமை சோத்திரம் கண்டிப்பாக வரணும், வெள்ளி சனி ஞாயிறு சோத்திரம் கண்டிப்பாக அதில் இருக்கணும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையும் வேலை உண்டு. அப்படின்போது அதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கூடுதலாக கிடைத்தாலும் கூட 10,000 என்னப்பா அப்படி தானே இருந்தது. சோத்திரம். ஆனால் நான் இப்போ எங்கள் சிஸ்டர் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சோத்திரம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அன்றைக்கி ஊழியமும் இருக்கிறது. ஆகவே எனக்கு அந்த வருமானம் வேணாம், கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகக்கூடிய சோத்திரம் அப்படிப்பட்ட வாய்ப்பு உள்ள இடத்துக்கு தான் தேர்ந்தெடுத்ததை பார்க்குறோம். அல்லேலூயா. அப்படி தான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள், கர்த்தரை தொழுது கொள்கிற நாளில் என்ன செய்யணும்? ஆமாம், சோத்திரம் கர்த்தரை ஆராதிக்க நம்ம கூடி வரணும். இது தேவனுடைய சித்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், இந்த நம்ம வாசித்த வேத பகுதியில் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். அதாவது கர்த்தர் பேசுகிறாரு. யார் கூட பேசுகிறாரு? பவுலோட பேசுகிறார். பாருங்கள், 18:9-10 வசனத்தை வாசிங்களேன். ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ என்னது பாருங்க, பயப்படாமல் என்னது சத்தியத்தை பேசுன்னு சொல்கிறார். அன்றைக்கி இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு சோத்திரம் மைக்கு மற்றபடி இந்த மாதிரி எலக்ட்ரிக்ஸ் விஷயத்தெல்லாம் இருந்துச்சான்னா இல்லவே இல்லை. அப்போ சொல்கிறாரு, ஏன்னா ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. தொடக்க காலம் குறிப்பாக சோத்திரம் அவர் எந்த பட்டணம்? மக்கதேனியா. சோத்திரம் மக்கதேனியாவில் ஊழியம் செய்து கொண்டு இருந்த போது சோத்திரம் வாசிக்கலாம். அடுத்த வசனம், பேசும் மௌனமாய். அவன் பாருங்கள், எதிர்ப்புகள் வரும்போது நம்ம மௌனமாய் அல்லது நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம ஞானமாகவும் நடந்து சோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் தந்த ஊழியம். அல்லேலூயா. இதை நம்ம செய்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். அதே வேளையில் நம்ம சமாதானமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவர் என்பதையும் சமாதானமாய் சோத்திரம் ஒவ்வொருவரையும் நாம் சோத்திரம் இப்போ நாம் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறவர்கள் என்பதையும் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. சபைக்குள்ளும் சபைக்கு வெளியேயும் நம்ம சமாதானமான காரியங்களை தான் நாம் நடப்பிக்கணும். நமக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆகவே சொல்கிறார், பயப்படாமல் பேசு. ஆமாம், நீ பயந்து நம்ம நேரக்கூடாது. ஆமாம், சத்தியத்தை பேச விட்டுறாத, சத்தியத்தை பேசாமல் இருந்துடாத, சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்துடாத. சோத்திரம் தைரியமாக என்ன பண்ணணும்? பேசு அப்படின்னு சொல்கிறார். சோத்திரம். அடுத்து சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னுடன் கூட. ஆமாம், சோத்திரம் பவுலே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன்.
உனக்கு தீங்கு செய்யும்படி வருவனோ. ஆமாம், இன்றைக்கும் ஊழியர்கள் மேலேயும் சோத்திரம், விசுவாசியில் உங்கள் மேலும் ஒருவரும் கைப்பட முடியாது. ஹல்லேலூயா. சோத்திரம். ஞானமாய் நம்ம செயல்படணும். சோத்திரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் இந்த பட்டணத்தில் காரணம் என்னன்னு சொல்கிறாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு என்ன பண்ணுங்களா, அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. சோத்திரம். எதிர்ப்பு இருக்குன்னு பார்த்து நீ சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா, ஊழியம் செய்யலைன்னா ஆத்மா ரசிக்கப்பட மாட்டாங்க. ஆத்மா ரசிக்கப்படலைன்னா இந்த பட்டணத்தில் ஜனங்கள் நரத்து போயிடுவாங்கப்பா. சோத்திரம். நீ உனக்கு கொடுத்த பொறுப்பை தைரியமாக செய்ய பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் எதிர்ப்பு இருக்கும். எதிர்ப்புக்கு அடுத்து என்ன இருக்கும்? எழுப்புதல் இருக்கும். அல்லேலூயா. இன்னும் சில இடங்களில் எழுப்புதல் இருக்கும் சமயத்தில் எதிர்ப்பு இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாசிக்கணும். வாசித்தோம்னா சோத்திரம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர் எந்த சூழ்நிலையிலும் தேவன் தந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு எந்த இடையூறு யார் ஏற்படுத்தினாலும் ஒன்று அவர்களை என்ன செய்வார்? சமாதானமாக நடந்து கொள்ளும்படி செய்வார். இல்லைன்னா சில விதமான சொப்பனம் மூலமாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தரிசனம் மூலமாக அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு ஆமாம் தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். சோத்திரம். ஆபிரகாமுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு ராஜாவை எச்சரித்ததெல்லாம் பார்க்குறோம். சோத்திரம். 2 ராஜாவை எச்சரித்தார். ஒன்று கர்த்தர் சோத்திரம் எகிப்து ராஜா. சோத்திரம். அது அவருடைய மனைவி விஷயத்தில். சோத்திரம். அவர் என்ன சொன்னார்? என்னுடைய சகோதரின்னு சொன்னதுனால அவருடைய சகோதரி தானே, அப்போ இந்த நம்ம எடுத்துக்கொள்வோம், மனைவியாக எடுத்துக்கொள்வோன்னு 2 ராஜா ஆசைப்பட்டான். யார்? எகிப்து ராஜாவும் அதான் எகிப்து ராஜாவிங்க பார்வோனும் இன்னொரு ராஜா. சோத்திரம். சோத்திரம். அது பெலிசிய தேசத்தில் வரும், ஒரு கணக்கில் வரும். சரி, கர்த்தர் சோத்திரம் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கா? அபிமெலக்கு. சரி. ஆனால் கர்த்தர் அவங்க என்ன ஈடேற விட்டாரா? சொப்பனத்தில் எச்சரித்தார். யார்? சோத்திரம். என்னுடைய தாசன், ஆமாம் அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னார். யார்? சோத்திரம் ஆபிரகாம். எந்த இடத்துல தீர்க்க தரிசனம் ஒளியும் செஞ்சார். ஆனாலும் கூட சோத்திரம் தேவன் அவரோடு கூட வெளிப்பட்டு சோத்திரம் தேவனுடைய காரியங்களை தேவன் அவரை அழைத்து அவரை தெரிந்து கொண்டு அவர் வேறு பிரித்து சோத்திரம் அவர் மூலமாக சோத்திரம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம். அவர் ஒரு எபிரேயன். ஆபிரகாமன் யார்? ஒரு எபிரேயன். பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் அவருடைய பேரனாகிய யாக்கோப்பு மூலமாக இஸ்ரவேல். சோத்திரம். அவருடைய யாக்கோப்புடைய மகனாகிய யூதா மூலமாக யூதர்கள். சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சோத்திரம் யூதாவின் கோத்திரத்தில் தாவீதின் சந்ததியிலே பிறந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, கர்த்தர் சோத்திரம். தொடர்ந்து அப்போ ஒன்று நம்ம பார்க்குறோம், கர்த்தர் தந்த தொழில் வேலையில் கணவன் மனைவியாக இணைந்து செயல்பட்டதே நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இளம் ஊழியராகிய அப்போலோவுக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்தாங்க இவங்க. சோத்திரம். அப்போலோ என்கிறதான ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டம் செய்வதற்கு முதல் தொடக்கத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முதிர்ந்த ஊழியர். சோத்திரம். நல்ல அனுபவம் நிறைந்தவர். அவரிடத்திலிருந்து சோத்திரம் சத்தியத்தை அறிந்து கை கொண்டவங்க யார்? இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும். சோத்திரம். அதே சமயத்தில் இந்த அப்போலோன்ற ஒரு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா இளமொழியராய் சோத்திரம். அவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியம் செய்ய வந்தவர். அவர் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றாராம்? சோத்திரம். யோவான் ஸ்நானனுடைய கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவரும் ஆவியில் அனல் உள்ளவராய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த புதிய ஏற்பாடு சத்தியமாகிய அப்போஸ்தல ஊழியத்தை அது சோத்திரம் கிறிஸ்துவின் போதனையை குறித்து அதிகமாக தெரியாமல் இருந்தார். இப்போ அவர்களுக்கு சோத்திரம் தாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த காரியங்களை சோத்திரம் யாருக்கு சொன்னாங்க? ஒரு எல்லாம் வளர்கிற ஊழியருக்கு சோத்திரம் இந்த குடும்பத்தார் கணவன் மனைவி சோத்திரம் ஆக்கிலாம் பிரிஸ்கிலாவும் அவர்களுக்கு திட்டமாக விவரித்து சொன்னார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 24-28 வசனத்தை வாசிங்க. அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் பாருங்கள் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு சாதுரியவானா. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும், சாதுரியவான்களாக இருக்கணும். அல்லேலூயா.
சோத்திரம். சரி, இப்போ யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் ஒரு சாதுரியமான காரியம். யாருக்கு எப்படிப்பட்ட விதத்தில் நம்ம சோத்திரம் ஒரு புரிய வைக்கணும். சோத்திரம் சத்தியத்தையே சொல்கிறேன். இப்போ நீங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறீங்கன்னா அதில் சொல்கிற விதமும் பக்குவம் இருக்குது. அந்த சாதுரியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்போ எல்லாரும் இப்போ பேசுகிறவங்க சில பேச்சில் பாருங்கள் சோத்திரம் பல விதத்தில் திறமை உள்ளவர் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள் அடுக்குமொழியில் பேசுகிறவங்க இருப்பாங்க. இப்போ பேசும்போதே உலகப்புறமாக ஒரு சிலர் பேசுகிற பேச்சில் என்ன சொல்லுவோம், நல்ல கற்றுக் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. டீச்சர்களே பாருங்களேன், நல்ல சோத்திரம் விலைக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க. கர்த்தர் சத்தியத்தை கூட என்ன பண்ணணும், நல்ல விலைக்கு போதிக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகங்களில் வல்லவனுமாய் அப்போலோ. பழைய ஏற்பாட்டில் வேதாகத்தில் வல்லவராக கொடுத்து ஒருத்தர் சொல்லப்படுறது யார்? எஸ்ரா. வேதபாரகனாகிய எஸ்ரான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் இந்த மனுஷனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல கூட சொல்லப்படலை. வேதாகங்களில் வல்லவனும் அப்படின்னா பழைய ஏற்பாடு நல்லா தெரியும் அந்த மனுஷனுக்கு. யாருக்கு? அப்போலோவுக்கு. ஆமாம், தெளிவாக தெரியும். அதே பவுலுக்கும் தெரியும். ஆனால் பவுலுக்கும் சோத்திரம் அப்போலோவுக்கு என்ன வித்தியாசம்னா, பவுல் சோத்திரம் அவர் பேச்சு ஒரு எளிமையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ஆளும் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார் தெரியுமா? குள்ளமாக இருப்பார். இன்னொன்று, அவருடைய கண்களிலிருந்து அவர் இந்த பிரகாசமான ஒளி அடித்து ஆண்டவர் தரிசனமாகி அவருடைய கண்களிலிருந்து இந்த செதில் விழுந்துச்சு பார்த்தீங்களா சோத்திரம். அதாவது அந்த கண் பார்வை அதே 3 நாளுக்கு பிற்பாடு தான் என்னாச்சு, அவர் பார்வை வந்துச்சுல, அதிலிருந்து கண்ணிலிருந்து ஒரு சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஒரு கண்ணிலிருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. அப்போ அதுக்கு பார்க்குறவங்க பிரசங்கம் பண்ணும்போது நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்ல சத்தியத்தை சொல்லுவார். ஆனால் அவரை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்களாம், சோத்திரம் அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது, பைபிளில் இருக்குது பாருங்கள். சோத்திரம் எல்லாம் ஆழமாக தான் இருக்குது. ஆனால் அவர் எப்படி சோத்திரம் அந்த அட்ராக்ஷன் இருக்காது. யார்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கம் எப்படி ரொம்ப கவர்றதாக இருக்காது, ஆனால் சத்தியம் நிறைந்ததாக இருக்கும். பேச்சில் பாருங்கள் சிலர் சோத்திரம் ஆமாம் சத்தியத்தை தெளிவாக விலைக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் சொல்கிறதுல என்னது அட்ராக்ஷன் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு கிருபை இருக்கும். அப்போ ஆனால் இந்த மனுஷனுக்கு என்ன இருக்குதா, சாதுரியவானம் இருக்கிறாரு. அந்த அப்போலோ பற்றி அதிகமாக நீங்கள் வேதத்தில் அவங்க இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகத்திலாம் பார்க்கலாம். வேறு எங்கேயும் அப்போலோ குறித்து அதிகமாக நீங்கள் பார்க்க முடியாது. சோத்திரம். அப்போ பாருங்கள் வாசிக்கலாம். சாதுரியவானும் வேதாகங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதத்திலிருந்து ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். அது முதல்ல யாருடைய ஞானஸ்நானத்தை தான் பெற்ற மனுஷன். ஆமாம் சோத்திரம். தொடர்ந்து வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் பெற்றவனாக இருந்தான்னு இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய மார்க்கம்னு அதான் புதிய ஏற்பாடு சபையினுடைய மார்க்கம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு என்னன்னு கேட்டால் அதனுடைய மார்க்கம் என்ன சொல்லப்போனால் அது யூத மார்க்கம். கர்த்தருடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம் என்று சொல்லுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோத்திரம் 2000 வருஷத்துக்கு முன்பாக சோத்திரம் ஜனங்களுக்கு போதித்த அந்த மார்க்கம்தான் கிறிஸ்தவ மார்க்கம். அதாவது எப்படி சொல்ல போனால் நாம் வேதத்தில் அது கிறிஸ்துவின் போதனை, சோத்திரம் புதிய ஏற்பாடு சத்தியம், அப்போஸ்தல உபதேசம். அது இவங்க மூலமாக வந்தது. யார் மூலமாக வந்தது? அப்போஸ்தலர் மூலமாக தேவன் அவர்களுக்கு போதித்து சோத்திரம் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சோத்திரம் பொதுவாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தாத சத்தியங்களை, ஆனால் அந்த சத்தியத்தை ஆண்டவர் என்ன உயிர்த்தெழுந்த உட்பாடு 40 நாள் இருந்தாரா அவர்களோட? யார் கூட? அப்போஸ்தலரோட இருந்தாரா? அப்போ யார் எதை குறித்து தான் பேசினாராம்? சோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சத்தியங்களை பேசினார். அல்லேலூயா. அப்போ சோத்திரம் தொடர்ந்து ஊழியத்தை நான் இப்போ இந்த ஊழியம் என்னோட முடியுது 33 வருஷத்தில் முடிஞ்சிடுது. 3 வருஷம்தான் 30வது வயதில் ஆரம்பித்த ஊழியம் 4 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு அருமையான ஜெயம் கொண்ட ஒரு ஊழியத்தை செய்து நான் போகிறேன். இனிமேல் தொடர்ந்து நீங்கள் ஊழியத்தை செய்யணும். நீங்களும் உங்களுடைய உங்களுக்கு பின் வரும் சந்ததிகள் என்ன பண்ணணும், பின் வருகிறதான என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் ஊழியம் செய்ய போகிறீங்க. இந்த ஊழியத்தை செய்யும்போது நீங்கள் எப்படிப்பட்டதான சத்தியங்களை கை கொள்ளணும் என்பதை ஆண்டவர் 40 நாள் இருக்குது சொன்னாராம். சரி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு
பாடுபட்ட பின்புன்னு அர்த்தம், பாடுபட்டு உயிர் தெழுந்த பின்புன்னு அர்த்தம். இப்போ எத்தனாவது நாள் தான் பரலோகத்துக்கு எழுந்தறி போனார்? உயிர் தெழுந்து 40 நாள் யார் கூட தான் இருந்தார்? அப்போஸ்தலர்களோட சீசர்களோட தான் இருந்தார். இருந்து அந்த நாள் என்ன பண்ணார் ஆண்டவர்? எல்லாம் புதிய ஏற்பாடு சபைக்குரிய சத்தியங்களை அவருக்கு பேசினாருங்க. அவங்க கூட இடைப்பட்டார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியன்னு என்ன அர்த்தம்? பரலோகத்துக்குரிய காரியத்தை சொல்லலை. அது பரலோக ராஜ்யம்ன்றது பரலோகத்துக்குரிய காரியம். தேவனுடைய ராஜ்யம் என்பது சபைக்கு பரிசுத்தாவியானவர் அனுப்ப போகிறேன் 50 நாளில். அதோடு சபை ஸ்தாபிக்கப்பட்டு உலகம் முழுவதும் சபை ஸ்தாபிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்படணும். தேவனுடைய சுத்தம். ஜனங்கள் நரகத்து போகிற ஜனங்களே சோத்திரம் கர்த்தர் பக்கமாக திருப்பணும், சபையின் பக்கமாக திருப்பணும். சோத்திரம் மெய்யான சரியான ஆராதனை ஜனங்கள் கண்டுகொள்ளணும், அறிந்து கொள்ளணும், ஆராதிக்கணும் என்றெல்லாம் பல காரியங்கள் சொல்கிறார். சபைக்கேற்ற எல்லா போதனைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சோத்திரம் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த 12 சீஷருக்குள்ள அந்த காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படாவிட்டாலும் அவர் அறியலைனாலும் கூட எப்போ அறிந்து கொண்டார்? ஊழியத்தை வந்தபோது 3 வருஷம் அரபி தேசத்துக்கு போய் தனியாக ஆண்டோட பாத்தில் காத்திருந்து ஆண்டவரிடத்துல இயேசப்பாட்டுக்கிட்டே இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அது பிறதாங்க அவர் ஊழியத்தில் பிரகாசித்தார். சத்தியத்தை அறிஞ்சாதான், வேதத்தை அறிஞ்சாதான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து நல்ல தெளிவாக சொல்ல முடியும். சோத்திரம். ஏன்னா இதில் ஒரு தடுமாற்றம் இருந்தால் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? சோத்திரம். அப்போ வேதத்தில் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. அவங்களுடைய சந்தேகங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம வேதத்தில் இருந்தே நம்ம பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சோத்திரம். சரி, இப்போ பாருங்கள், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார் ஆண்டவர். தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு கேட்டாங்க இல்லையா? அது அங்கே வருது இங்கே வருதுன்னு அப்படின்னு இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா சோத்திரம், நீங்கள் தான் சோத்திரம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்லாம் கூடி ஒரு ஐக்கியமாக சோத்திர சத்தியத்தை கை கொண்டு நீங்கள் வாழும்போது, வசனத்தின்படி நீங்கள் ஜீவிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம், சபையினுடைய ஊழியங்கள் இதிலெல்லாம் நீங்கள் பங்கு பெற்று தேவ சித்தத்தின்படி நீங்கள் செயல்படும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அப்படி அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அவருடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்கள் மூலமாக என்ன செஞ்சார்? அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறாராக காண்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ உயிர் தெழுந்த ஆண்டவரே அவர்கள் சோத்திர உலகெங்கும் பிரசங்கிக்க வைத்தார். ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா சோத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சோத்திர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார்? மெசியா. இஸ்ரவேலர்கள் எதிர்பார்க்கிற அந்த மெசியா இயேசு தான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கூட வந்து கேட்டாங்க, நீர் மெசியாவாக இருந்தால் சொல்லும். எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு? நான் எத்தனோ முறை உங்களோட கூட பேசினேன், நீங்கள் நம்பாமல் இருக்கிறீங்களே, விசுவாசியாமல் இருக்கிறீங்களே. நான் மெசியா தான், தேவன் அனுப்பின மெசியா தான் அப்படி சொன்னால் கூட சோத்திரம் நம்பிக்கை இல்லை. பாதி விசுவாசிக்கிற பாதி விசுவாசிக்கலை. அப்படி சரியாக விசுவாசித்த அவர் அறிந்த அவர்கள் தான் அவர்களை பின்பற்றினாங்க. சோத்திரம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்போஸ்தலர் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 24 28 வாசாச்சா? கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு, கர்த்தருடைய மார்க்கத்திலும் போது இதை சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. யூத மார்க்கன்றது வேற, கர்த்தருடைய மார்க்கன்றது ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசுனுடைய அந்த கிருபையின் போதகம், கிருபையின் உபதேசம் அல்லது கிறிஸ்துவின் உபதேசம் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, கிறிஸ்துவின் உபதேசமும் ஆண்டவருடைய புதிய ஏற்பாடு அந்த சத்தியமும் அப்போஸ்தல உபதேசமும் இணைந்தது தான் புதிய ஏற்பாடு சபை அதனுடைய சத்தியம். அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருடைய கிறிஸ்துவின் உபதேசம். பாருங்க, பழைய ஏற்பாடு ஆண்டவர் சொல்லும்போது மத்திய புத்தகத்தில் சொல்லுவார், சோத்திரம் நியாயப்பிரமாணம் எது சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இப்படி இருந்தாலும் கிறிஸ்துவின் பிரமாணம், அப்போ அவருடைய பிரமாணம், அது அவருடைய உபதேசம், அதுதான் புதிய ஏற்பாடு சபைக்கு உரியது. இதை நீங்கள் கை கொள்ளணும் அப்படின்ற அது ஒரு பட்டியலில் இருக்குது இல்லையா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்கிறார, எந்த அதிகாரத்தில் இருக்குது?
5ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கிறிஸ்துவின் பிரமாணத்தை அங்கே நியாய பிரமாணத்தையும் பார்க்கலாம், ஆண்டவர் சொல்கிறது கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் இங்கே பார்க்கலாம். அப்போ சபை புதிய ஏற்பாடு சபையுடைய சத்தியம் என்னது? 2 தான். ஒன்று கிறிஸ்துவின் பிரமாணமாகிய சோத்திரம், ஆமாம், கிறிஸ்துவின் உபதேசம். 2வது அப்போஸ்தல உபதேசம். இதுதான் சபையில் முக்கியமாக போதிக்கப்படுகிற பழைய ஏற்பாடு சத்தியத்தினுடைய காரியங்களை. இப்போ சனிக்கிழமெல்லாம் நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்சவங்க சாயந்தரம் வாங்க, சனிக்கிழமை அது சோத்திர வேத பாடமாக அது நாம் சோத்திர தியானிக்கிறோம். அது ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அது நமக்கு தியானிக்க முடியாது. அது வேத பாடமாக தியானிக்கிறது அது மற்ற நாட்களில் தான் அதை இது பண்ண முடியும், உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே சோத்திரம் முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் வராங்க, வாலி பிள்ளைகள் வராங்க, சில சகோதரிமார்கள்லாம் வாரீங்க, நல்லது, சோத்திரம். அப்படி வாசிக்கலாம். 25 கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய். அப்போ ஆண்டவர் கொடுத்த ஸ்நானம் எப்படி? சோத்திரம். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தாரா? சோத்திரம். முக்கியம் எடுக்கிறது அவ்வளோதான். சோத்திரம். ஆனால் என்ன சொல்வார்? உபதேசம் இது சொல்வார். சோத்திரம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியினுடைய கடைசி தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசின்னா யார் யார் சொல்லலாம்? சோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலர்கள்லாம் தீர்க்கதரிசியாகவும் இருந்தாங்க. கர்த்தருடைய குறிப்பாக யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான். இவர் அப்போஸ்தலன் அல்ல, இல்லையா? யார்? யோவான் ஸ்நானன் அப்போஸ்தலனா? இல்லை. அப்போஸ்தலருக்கு யார் பிரதான அப்போஸ்தலன்னு சொல்கிறது 12 பேர் தான். ஆண்டவரை இயேசுவோடு கூட சீசரிலிருந்து பிரித்தெடுத்த 12 பேர் தான் யார்? பிரதான அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. சோத்திரம். சரி, அது இப்போ மற்றவர்களெல்லாம் யார்? 70 பேர். அவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தில் சோத்திரம் சீசர்களாக இருந்து சோத்திர கர்த்தருடைய ஊழியத்தில் உதவியாக இருந்தவர்கள். அப்போ அந்த 12 பேர் ஊழியர்களுக்கு அடையாளமாகவும், அந்த 70 பேர் சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்களே, ஊழியத்தில் உதவியாக இருக்கிறீங்களே, அதற்கு அடையாளமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவள் பாருங்கள், சோத்திரம். முழு நேரம் ஊழியர்களும் சபைக்கு அவசியம், பகுதி நேர ஊழியர்களும் அவசியம். இந்த குடும்பத்தார் யார் தெரியுமா? பகுதி நேர ஊழியர்கள் தான். யார்? ஆக்கிலா பிரிஸ்கிலா பகுதி நேர ஊழியர்கள் தான், முழு நேரம் ஊழியம் செய்ததாக இல்லை. ஆனால் அவர்கள் வீட்டில் இடத்த கொடுத்து சோத்திரம். ஆமாம். அப்போ அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சிருப்பார்? பவுல் அவருக்கு முன்னாடி வந்த ஊழியர்களை நியமித்து சோத்திரம் அவங்க வீட்டில் சோத்திரம் அப்போ சத்தியத்தை போதித்து சபையை நடத்துவதற்கு அவர்கள் தூண்களாக இருந்தாங்க. தேவனுடைய அழைப்பு அவர்களுக்கு அதுதான். சோத்திரம். அந்த நோக்கத்தை அறிந்து செயல்பட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், யாரை என்னென்ன நோக்கத்தில் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அந்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அதன் மூலமாக தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டா. அப்படி செய்தாலே நீங்கள் சோத்திரம். இன்னும் சொல்கிறேன் நான், ஊழியர்களுக்கு சோத்திரம் பாருங்கள். இங்கே வந்த பிற்பாடு நம்ம இந்த ஊழியத்தை செய்கிறோம். சோத்திரம். அப்போ இதனுடைய ஆசீர்வாதமும் இதனுடைய நன்மையும் சோத்திரம். அப்போ இதில் ஊழியத்தில் பங்கு பெறுகிற எல்லாருக்கும் உண்டு. சோத்திரம். இந்த ஊழியத்துக்கு இடம் கொடுத்த அந்த குடும்பத்தாருக்கு முக்கியமாக உண்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க இதில் அதிகமாக சோத்திரம் ஈடுபடுறீங்க, சபையின் ஊழியத்திலும். அடுத்து சோத்திரம் மற்ற ஜப ஊழியத்தில் இருக்கிறீங்க, சண்டே கிளாஸ் ஊழியத்தில் இருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ஒரு முக்கியமான நீ ஒரு நல்ல ஊழியங்களை செய்கிறீங்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே உங்களுக்கு கொடுத்த கிருபையில் நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சரி, அப்போ சோத்திரம். 25 அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியில் அலுவலனா என்ன செஞ்சானா அந்த அப்போலோ கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதம் பண்ணி கொண்டு வந்தான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து வாசிங்களேன். அடுத்த வசனம். அவன் ஒரு ஜப ஆலயத்தில், ஆமாம், நல்ல போல்ட்டாக பேசக்கூடிய ஆள். சோத்திரம். சரி, அப்போ சத்தியத்தை பேசுகிற மனுஷன்தான். அப்போ பேச தொடங்கின போது, ஆனாலும் கூட அந்த புதிய ஏற்பாடு சத்தியங்கள் முழுமையாக தெரியாது. யாருக்கு தெரியாது? அப்போலுக்கு தெரியாது. ஏன்னா சோத்திரம் ஞானஸ்தானமே அவர் கொடுத்த ஞானஸ்தானம் எதற்கு அடையாளம்? யோவான் ஸ்நானம் கொடுத்த அடையாளம். பின்னாடி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோத்திரம். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டத்தில் சோத்திரம் பார்த்து சொல்லுவார். சிலரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்டால் சோத்திரம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்குது, நாங்கள் பரிசுத்தாவியை கேள்விப்படவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஞானஸ்தானத்தை பற்றின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? அவங்க என்ன சொல்லுவாங்க?
ஆமாம், யோவானு கொடுத்த ஞானஸ்தானத்தை அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்க முடியுமா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் தான் இருக்குது. ஸ்தோத்திரம் சொல்லும்போது அப்போ என்ன சொல்லுவார்? ஸ்தோத்திரம். அப்போ பின்பாக வருகிறதான யோவான் ஸ்நானுக்கு பின்பாக வருகிற கர்த்தராகிய இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறதுக்காகத்தானே அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தார் என்று சொல்லி என்ன செய்வாராம்? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்களுக்கு ஜெபம் பண்ண போது அவர்கள் ஞானஸ்தானம் மறுபடியும் என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாங்க தெரியுமா? பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து, ஆனால் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்கே எடுத்துட்டீங்களா? ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால சொல்கிறேன். இது சரி, எடுத்து வாசித்தரலாம். எடுத்தவங்க வாசிங்க, இல்லாட்டி நான் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரமா? சரி, வாசிக்கலாம். ஆமாம். எத்தனை வசனம் தம்பி? வசனம் சொல்ல தம்பி. 8 அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 15லேருந்து வாசிக்கலாம். அவர்கள் யார் வந்தபோது ஸ்தோத்திரம். இங்கே பேதுரை குறித்து சொல்லுவார். சரி, பேதுரும் யோவான். சரி, இவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாற்றம் பெற்றிருந்தவர்களை கண்டு என்ன பண்ணாங்களா? அவர்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள்னு இருக்குது. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இங்கே அப்படி ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பாருங்கள், இங்கே எத்தனாவது வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம்? 26. அப்போஸ்தலர் புத்தகம் 18 24லேருந்து சரி 26. அடுத்த 2 வசனத்தை வாசிக்கலாம். அகாயா நாட்டுக்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி எழுதினார்கள். அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்கள் உடனே பலமாய் தர்க்கம் பண்ணி ஆமாம் பாருங்க, இயேசுவே கிறிஸ்து என்பது தான் சபையினுடைய மூல உபதேசம். அல்லேலூயா. இயேசுதான் மெசியா, இயேசுதான் தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகர், உலக இரட்சகர். ஸ்தோத்திரம். யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஸ்தோத்திரம். உலகம் முழுதில் இருக்கிற புறஜாதிகள்னு சொன்னால் யூதர்கள் அல்லாத எல்லாருமே புறஜாதிகளாக நம்மையும் சேர்த்து தான் வருது. ஸ்தோத்திரம். இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், திருஷ்டாந்தப்படுத்தின கிருபையினால் விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். இவர்கள் ஸ்தோத்திரம். இதில் நான் முக்கியமாக என்ன சொல்லணும்? அப்போலோவுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் திட்டமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது, அது முக்கியமாக போடணும் தம்பி, போடுப்பா. 26 அது போடுங்க முக்கியமாக. அதுதான் முக்கியமான இந்த பகுதி வாசிக்கலாம். அவன் ஜபாலயத்தில் தைரியமாக பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை நல்லபடிங்க சேர்த்து கொண்டு பாருங்க, ஒரு நல்ல இளம் ஊழியர் அருமையாக உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு. ஆனாலும் கூட இன்னும் இந்த ஸ்தோத்திரம் அப்போஸ்தல உபதேசத்தில் இன்னும் வரல, கிறிஸ்துவின் இந்த பிரமாணத்தில் உபதேசத்தில் இன்னும் ஸ்தோத்திரம். அப்போ பழைய ஏற்பாடு ஸ்தோத்திரம் சத்தியங்கள் தெரியுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறதும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஸ்தோத்திரம். ஆனால் இது பாருங்க, அப்போஸ்தலன் பவுலுடைய பிரசங்கத்தை இந்த மனுஷன் கேட்டதாக தெரியல. ஸ்தோத்திரம். அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? பவுலுடைய மூலமாக அறிந்த அந்த சரியான சத்தியத்தை யாருக்கு எடுத்து சொல்கிறாங்களா? அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு என்ன செஞ்சாங்க? இது முக்கியம் பாருங்கள். அப்போ இன்றைக்கும் பாருங்கள், பல விதமான உபதேசங்கள்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். யெகோவா விட்னஸ்ன்ற காரியங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் மட்டும்தான், கர்த்தராகிய இயேசு
ஆமாம் அவர் ஒரு மனுஷர் தான் அப்படின்னு சொல்லி மற்ற சகோதர சகோதரர்கள் மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி சொல்கிற போல் சொல்கிற ஆளுகள். ஆனால் அவங்க சொல்கிறது அவங்கள எப்படி ஒரு ஒரு கணக்கில் வச்சுருக்காங்கன்னா சகோதரர் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் ஒரு கிறிஸ்தவன் தான் சொல்கிறாங்க. கிறிஸ்தவரும் சொல்கிறது ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது இல்லை, கிறிஸ்துவின் போதனையை நம்புகிறது இல்லை. அவ எப்படி இருக்குது பாருங்கள் காரியங்கள். சோத்திரம் அங்கே கிறிஸ்தவர்கள் தான் சொல்கிறாங்க அவங்களும். ஆனால் பண்ணுறதுலாம் என்னது கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்பாடுகள், அவருடைய போதனைகள்லாம் அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க சோத்திரம் செவன்த் டே இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போதனைகள்லாம் வேதத்துக்கு மாறாக இருக்கிறது. சோத்திரம் சரி, இன்னும் பல விதமான கல்லோபதேசங்கள்லாம் வந்துருச்சு. ரொம்ப கவனமாய் நம்ம இருந்து நம்மை காத்துக்கொள்ளணும். தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். பார்த்தீங்களா, ஒரு இளம் ஊழியரை சரியான தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாய் விவரித்து காண்பிக்கிறதுன்னா அப்போ எவ்வளோ சத்தியம் அறிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. விசுவாசிங்க 2 பேரும் யார் தான் விசுவாசியாக இருந்தவங்க. பிற்பாடு உடன் ஊழியர்னு யார் சொல்கிறா, அதாவது உடன் வேலையாட்கள்னு சொல்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, அடுத்து 3ஆவதாக கர்த்தருடைய சபை கூடி வருவதற்கு தங்கள் வீட்டை கொடுத்தவர்கள். 1 கொரிந்தியர் 16-19 வாசிக்கலாம். அது ரோமர் ஒருத்தர் ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19 வசனம். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் இந்த கொரிந்திய சபைக்கு நிருபம் எழுதும்போது முதல் நிருபம் 2 நிருபம் எழுதினார்ல, அந்த முதல் நிருபத்தில் கடைசி அதிகாரம் தானே இது. அப்போ ஆசியா நாட்டில் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்போ கொரிந்திய சபையாரே உங்களை வாழ்த்துகிறார்கள் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பார்த்தீங்களா, தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள்ள உங்களை மிகவும் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த வீட்டையே கொடுத்தவங்க, அவங்க வீட்டே என்னது, ஆமாம், கூடி சோத்திரம் கர்த்தரை ஆராதிக்க ஊழியம் நடக்க சபை ஊழியம் நடக்குது. அப்போ அந்த நாட்களே வீட்டில் ஊழியம் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஏன்னா சோத்திரம் இப்படி அதிகமான இதெல்லாம் இல்லை, ஜப வீடு இல்லை, ஜப ஆலயம்லாம் இல்லை. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ கட்டட ஆலயமாக இருக்கிறது ஒரு சிலர் அதில் நம்பிக்கை இல்லை, கட்டட ஆலயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் கூட இருக்குது. ஒரு சிலர் வீட்டு ஊழியம் அது தேவையில்லை. அப்போ எங்கேயும் என்ன செய்கிறது, ரோட்டில் ஊழியம் செய்ய முடியும். ஒரு கூட்டம் சொல்லுது சோத்திரம் கட்டட சபையெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு இருக்குது. சோத்திரம் இன்னும் ஒரு சிலர் வீட்டு ஒளி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள், அன்னைக்கு முதல் நூற்றாண்டுலேயே சோத்திரம் வீட்டில் கூடி கர்த்தரை ஆராதிச்சாங்கன்னு இருக்குதே, சபை நடந்துச்சுன்னு இருக்குதே. இப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம்னா வேத வசனத்தின்படியான காரியங்கள் தான் நம்ம செய்கிறோம். சரி, ஒரு சிலர் சொல்கிறாங்க சோத்திரம் கட்டட சபை அப்படி கூடாதுன்னு. ஒரு ஐஏஎஸ் யார் ஒரு பேர் என்னது, ஆமாம், ஊழியம் செய்கிற இது சோத்திரம் என்ன அவர் பேர் என்ன சோத்திரம் என்ன சொன்னீங்க, அது முழு பேர் என்னமோ இல்லை அவருக்கு. ஐஏஎஸ் அதிகாரி இந்த ரிட்டையர் ஆகிட்டாரான்னு தெரியல, ரிட்டையர் பண்ண நினைக்கிறேன். அப்போ சோத்திர அவர் கட்டிட சபையெல்லாம் கூடாது அப்படின்றாரு. வீட்டில் தான் நடக்கிறது, அவர் வீட்டிலே நடத்துகிறாரு. சோத்திரம் சரி, நானே சொல்கிறேன் எல்லாம் இன்னைக்கு எப்படி யாருக்கு வசதிப்படுதோ அதுக்கேற்றபடி செய்துக்கிற வேண்டி தானே, தப்பு இல்லையே. சோத்திரம் கட்டடமாக கட்டி கொஞ்சம் பெருசாக இடம் கிடச்சி ஆராய்ச்சாலும் நல்லது தானே. ஆத்மாவுக்கு கூட வரும்போது ஒரு சின்ன இடத்துல எப்படி ஊழியம் செய்ய முடியும். சரி, அப்படி அதே சமயத்தில் சோத்திரம் தொடக்கத்தில் அப்படி கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அப்படி தேவசத்தத்தின்படி செய்கிறது 2 விதத்தில் ஊழியம் செய்கிறதும் கர்த்தருக்கு பிரியம்தான். எப்படியோ ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை ஆராதிக்கணும். சோத்திரம் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது போல் மற்றவர்களை ரட்சிப்பில் நடத்தணும், இதுதானே ஊழியம். அப்போ ஆக்கிலாம் பிரிசுக்கலாமும் தங்கள் வீட்டில் கொடுக்குற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் இருக்குது. பாருங்க, ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்தேசுக்குள் என்ன சொல்கிறார் இப்போ பார்த்தீங்களா, உடன் வேலையாட்கள்னு சொல்கிறார். நல்ல கவனிங்க, அதை தான் சொல்கிறேன். சோத்திரம் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாம் உடன் வேலையாட்கள்னு சொல்கிறார். சோத்திரம் அப்போ
அதே சமயத்தில் அவங்க ஊழியக்காரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை, உடன் வேலையாட்கள். இப்போ பாருங்கள், உதவிக்கார சபையில் ஊழியம் செய்கிறவங்களாம் இருக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைங்க? சோத்திரம். சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிற நீங்கள் உடன் வேலையாட்கள் தான். சோத்திரம். அதே வேளையில் சோத்திரம் பிள்ளைகள் ஊழியத்துக்கெலாம் உதவியாக இருக்கிற எல்லாருமே உடன் வேலையாட்களில் தான். நீங்கள் உதவிக்காரர்கள்னு இன்னொரு இருக்குது. இன்னொரு பகுதியில் குறிப்பாக சோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது என்ன சொல்கிறார்? உதவிக்காரர்கள்னு சொல்கிறார். உதவிக்காரர்கள் உடன் வேலையாட்கள் ரெண்டும் ஒன்று தான். முழு நேர ஊழியர்கள்ன்றது அது சோத்திரம். அப்படியாக இவங்க ஊழியம் செய்யலை. இப்படி அவங்களுக்கு அந்த அழைப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றினாங்க பாருங்கள், சரியா? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சரி, கர்த்தர் சோத்திரம். பிரிஸ்கிலாமி ஆக்கலாமி வாழ்த்தங்கள். சரி, இதில் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 16வது அதிகாரத்தில் ரோமர் 16:3 கிறிஸ்தவசுக்குள் அடுத்து 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் வீட்டிலே, இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ரோமர் சபைக்கு நிர்மலும் போதும் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சபை என்பதும் நீங்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ரசிக்கப்பட்ட ஜனங்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் தான். கர்த்தர் பந்தியில் பங்கெடுத்து சோத்திர தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க, கர்த்தருடைய வரைக்கும் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறவர்களை தான் குறிக்குது தேவனுடைய சபை. கிறிஸ்துக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பணத்தை வாழ்த்துங்கள். அப்போ பாருங்கள், சோத்திர முதற் பலனாக உருவாகி கொண்டிருந்த ஒரு எப்பணத்தின்னு என்ற ஒருத்தவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தனியாக பேர் குறிப்பிட்டு வாழ்த்துகிறார் பார்த்தீங்களா? சோத்திரம். சரி, அதே வேளையில் அடுத்தது 4வதாக மூத்த ஊழியர் பவுல் அப்போஸ்தலருக்கு முழு பலத்தோடு கூட கணவன் மனைவியும் தோள் கொடுத்து தாங்கினதை நம்ம பார்க்கலாம். சோத்திரம். இதில் ரோமர் 16ஆம் அதிகாரம் இப்போ 3லேருந்து 5 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்தேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாயிலையும் இங்கே என்ன விசேஷம்? முதல்ல இதுக்கு முன்னாடி வாசித்ததுலேருந்து ஆக்கிலா பிரிஸ்கிலான்னு வந்தது. இப்போ முதல்ல என்ன, யாருடைய பேர் வருது? அப்போனா பாருங்கள், ஊழியத்தில் சோத்திரம். இப்போ அந்த சகோதரி இன்னும் முக்கியமாக முன்னிலையில் நிற்கிறாங்க. அவரும் ஊழியம் செய்கிறாரு தான், உடனில் இருக்கிறார் தான். சோத்திரம். ஆக்கிலா பிரிஸ்கிலான்னு வர்றதுங்கிற விதத்தில் இந்த இடத்துல பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாம்னு வருது. பார்த்தீங்களா? பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அவர்கள் மூத்த ஊழியராகி அப்போஸ்தலன் பவுலுடைய பிராணனுக்காக என்ன செஞ்சாங்களாம்? பார்த்தீங்களா? எப்படி பார்த்தீங்களா? தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி கர்த்தருடைய ஊழியத்தில் தூணாக இருந்து, அப்போ பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு சோத்திரம் ஆதரவாய் துணையாய் பகபலமாக இருந்தவங்க தான். யார்? அப்படி இருக்கணும், நீங்களும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு ஊழியத்திலும் அப்படி இருந்தாங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி தேவன் விரும்புகிறாருங்க. இங்கே கணவன் மனைவிலாம் இருக்கிறீங்க, உங்கள் சோத்திரம். அவங்க பிள்ளைகளை குறித்து சொல்லப்படலை. ஒருவேளை பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருந்திருக்குமோ என்ன தெரியல, பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கல ஏன்னு தெரில. சோத்திரம். பிள்ளைகளை குறித்து சொல்லப்படலை. ஆக்கிலா பிரிஸ்கிலாவுடைய பிள்ளைகளை குறித்து வருக எல்லா வசனத்தையும் வாசிங்க சொல்லப்படலை. ஒருவேளை அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கலாம். சோத்திரம். ஒருவேளை பிள்ளைகள் இருந்தும் கூட ஆண்டவர் சோத்திரம் அது அதாவது வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. சரி, அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமில்லை. பார்த்தீங்களா சொல்கிறாரு? பார்த்தீங்களா எப்படி புகழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். புறஜாதியர்கள் உண்டான சபையர் எல்லாரும் அப்படின்னா புறஜாதியர்களுடைய சபைன்னு என்ன அர்த்தம்? அப்போ யூத மார்க்கத்திலேருந்து ரசிக்கப்பட்டு சோத்திரம் அந்த இஸ்ரவேலர்லேருந்து ரசிக்கப்பட்டவங்க ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொன்று புறஜாதியராகிய மற்ற சமாரியா சோத்திரம் மற்றும் இப்படி எடுத்துக்கிட்டால் பிலிப்பி சபை, சோத்திரம் கொரிந்து சபை, கொலோசிய சபை, செபேச சபை, இதெல்லாம் என்ன சபை? புறஜாதியார் சபை. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டால் சோத்திர வேதவசனத்தின்படி பார்த்தா புறஜாதியாருடைய சபை தான். ஸோ யூதர்கள் அல்லாத இஸ்ரவேல் அல்லாத எல்லாருமே புறஜாதியார் தான். ஆனால் கர்த்தருக்குள் சோத்திரம் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, சோத்திர புற தேசத்தான் என்றும் புற மதத்தான் என்றும் இல்லை, சோத்திர அடிமை என்றும் இல்லை, சுவாதனும் இல்லை, ஆணும் என்றும் பெண் என்றும் கூட வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். எந்த வித்தியாசமும் எந்த உயர்வு தாழ்வு இல்லவே இல்லை. சோத்திரம் என்பதை நாம் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அவர்களை பற்றி நான் மாத்திரம் இல்லை, புறஜாதியில் உண்டான சபையார் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்?
அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, நன்றி அறிவுகளாக இருக்கிறோங்க அப்படின்றார். சோத்திரம். அப்போ அந்தளவுக்கு அவங்களுடைய பங்கு, அவங்களுடைய ஈடுபாடு, ஊழியத்தில் ஈடுபாடு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தூணாய் நின்ற ஒரு காரியம், உறுதியாய் நல்ல ஊக்கமான ஒத்துழைப்பு, அருமையான ஒத்தாசை, இதெல்லாம் இன்றைக்கி அவசியங்க. கர்த்தருடைய ஊழியம் எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தருக்காக, கர்த்தர் நாம மகிமைப்பட, கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சித்தம் பூரணமாய் நிறைவேறுவதற்காக அப்படி செயல்பட்டாங்க. அல்லேலூயா. நீங்களும் அப்படி தான் செயல்படணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஒரு கூட்ட ஜனங்கள் சோத்துரும் இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளணும். சோத்துரும். அப்போ அப்படி எல்லாரும் இணைந்து செயல்படும்போது எல்லாரையும் கர்த்தர் என்ன சொல்வார்னா, ஆண்டவர் சோத்துரும் அவருடைய வரிகளை சேர்த்து கொள்ளும்போது உண்மை உத்தமான என்னுடைய சபையாரே என்று அழைப்பார். அல்லேலூயா. வாருங்கள், சோத்திரம், ஆதி முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு அந்த பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிங்கள் என்று சொல்வார். உங்களுக்கு ஏற்ற கணத்தை, அப்போ அங்கே நமக்கு வெகுமதியும் கிரீடமும் தடப்படும் என்று வேதம் சொல்கிறது. சரி, அதெல்லாம் வேதத்தில் இருக்குதானே. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ முக்கியமான. ஏற்கனவே பார்த்தோம், அவர்கள் வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அவர்களுடைய வீடுன்னு யாருடைய வீடு சொல்கிறது? ஆமாம், ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த எப்பணத்தை குறித்து அதிகமாக சொல்லப்படலை, ஆனாலும் கூட பாருங்கள், சோத்திரம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல தான் வருது. அப்போ வாழ்த்துங்கன்னு ஒரு பட்டியலே 16ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா? அப்போ பாருங்கள், இவங்க போகலாம் கர்த்தருடைய ஊழியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல தூணாக இணங்கி ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படித்தான் ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றணும். நீங்கள் ஒரு மனமாக இருந்து, ஐக்கியமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் சோத்திரம், உங்கள் இருதயத்தை அறிந்த தேவன், உங்கள் சிந்தை அறிந்த தேவன் உங்களை பலப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தில் இன்னும் சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் 5வது பாயிண்ட், அது கர்த்தருடைய ஊழியத்திலே உடன் வேலையாட்கள். நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம். இப்போ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் வாழ்த்துங்கள். 12ஆம் வசனம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற வாசிக்கலாம். பார்த்தீங்களா, அங்கே ஒரு கூட்டத்தில் சொல்கிறார், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபியனால். அப்போ இவங்களும் கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டவங்க தானே. ஸோ அந்த வார்த்தையை அவர் சொல்லலைன்னா கூட யார் இவங்களும் சகோதரிமார்கள், பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தில் சோத்திரம் ஒரு கூட்ட சகோதரிமார்கள் கணவன் மனைவியும் ஊழியத்தில் உதவியாக இருந்தது மட்டுமில்லை, தூணாய் நின்றவங்க மட்டுமில்லை, அது ஆக்கிலா பிரிஸ்கில்லா போல் குறிப்பாக இங்கே அடுத்து சொல்லப்படுகிற பட்டியலில் பார்த்தீங்கன்னா சகோதரிமார்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. சகோதரர்கள் இருக்கிறாங்க. சோத்திர வேலை நிமித்தம், தொழில் நிமித்தம் அதிகமாக அவருக்கு ஈடுபாடு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்சதை கர்த்தருக்கு செய்யுங்க. அல்லேலூயா. சகோதரர்கள் செய்யுங்க, ஊழியத்தில் நிறைவேற்றுங்க. ஆமாம், சகோதரிகள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களை பற்றி பரலோகத்தில் கண்டிப்பாக பெருங்கூட்டம் இங்கே தான். யார் தான் நீங்கள் இங்கே கூட பாருங்களேன், யார் தான் கூட இருக்கிறது? நீங்கள் தானே கூட இருக்கிறீங்க. பரலோகத்துலேயும் உங்கள் கூட்டம் தான் பெருங்கூட்டமாக இருக்க போகுது. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், 60க்கு 40 அல்லது 70க்கு 30 தெரில, அப்படி இருக்கும் நினைக்கிறேன். சோத்திரம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபனாலையும் திரிபோசாலையும் பாருங்க, எங்களை சகோதரிமார்கள். ஆமாம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபனாலையும் திரிபோசாலையும் அக்கா தங்கச்சிகள் என்னன்னு தெரில. சரி, வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பாருங்க, இந்த ஒரு வார்த்தை கவனிங்க, மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியால்னு சில பேருக்கு பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால தான், ஏன்னா கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டவங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தில் பாருங்க பார்க்குறாரு, யார் யார் எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் செயல்பட்டதெல்லாம் பாருங்க, தேவன் கணக்கு வைத்திருக்கிறாருங்க. ஒருவேளை இங்கே இருக்கிற என் பேரோ உங்கள் பேரோ பைபிள் இனிமேல் வரப்போகிறதில்ல. ஆனால் பரலோகத்தில் ஞாபகத்தில் எழுதப்பட்டு பரலோகத்தில் போகும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நிச்சயமாகவே நமக்குரிய கணத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அது நிச்சயம்.
ஆறாவதாக கர்த்தருடைய ஊழியத்திற்கு முழு மனதோடு உதவி செய்து அப்போஸ்தலன் பவுலால் வாழ்த்து பெற்றாங்க தான் பார்க்கணும். இடையில சில வசனங்கள் வரும். இப்போ 2 தீமோத்தேயு 4:19 நம்ம பார்க்காத வசனம், ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:19 வசனம். இப்போ உணர்ச்சிப்போர் அப்படின்றது குறித்து வேதத்தில் இருக்குது இல்லையா? சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பிரிஸ்காலுக்கும் இங்கேயும் யார் தான் முதல்ல வர்றது? ஏற்கனவே முன்னாடி பார்த்ததெல்லாம் ஆக்கிலா பிரிஸ்கலான்னு வந்தது. இப்போ யார் முதல்ல வர்றாங்க? இதில் குடும்பத்திலே யார் இப்போ அதிகமாக நல்ல முன்னணியில் வந்துடுச்சுட்டுது? அந்த பிரிஸ்கலா சகோதரி வந்துட்டாங்க. ஆமாம், அதுக்கு ஆக்கிலா அதுக்காக சோத்திர ஊழியத்தை விட்டு போயிடல, அது ஊழியம் செய்யாமல் இல்லை. ஆனால் அதிகமான கூடுதல் ஒரு உத்வேகமாக செயல்பட்டது யார்? அந்த பிரிஸ்கால் சகோதரி. அதனால தான் பாருங்கள், வேதத்தில் ஏன் அதெல்லாம் நம்ம தியானித்து பார்க்கணும். ஏன் முதல்ல வந்தது இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ பிரிஸ்கலால்னா ஊழியத்தில் இன்னும் உற்சாகமாக சோத்திரம். அவர் கணவர் அதிகமாக அவர் இந்த தொழில் காரியங்களாக இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஊழியத்தையும் பார்த்துக்கிட்டு அதே சமயம் கணவருக்கும் உதவியாக இருந்திருக்கு. குடும்ப காரியத்துலேயும் அவங்க கூடார தொழில்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்போ அதுலேயும் கவனம் செலுத்தியிருக்காங்க பாருங்கள். அப்போ பிழைப்பு கட்ட காரியங்களையும் கவனம் செலுத்தினாங்க, ஊழியத்தின் காரியங்களையும் கவனம் செலுத்தினாங்க. சோத்திரம் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு சோத்திரம் உதவியாய் ஊழியத்தில் பிரயாசப்படுறதுலேயும் முன்னாடியில் நின்றாங்க பாருங்கள். அந்த சகோதரி ஒரு நல்ல அது பாருங்கள் முன்மாதிரியான குடும்பம் பாருங்கள். சோத்திரம் பிரிஸ்காலுக்கும் ஆக்கிலாவுக்கும் உணர்ச்சி பண்ணி விட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லுன்னு யார்கிட்ட சொல்கிறாரு? தீமோத்தேயுகிட்ட சொல்கிறார் பார்த்தீங்களா? சரி, சோத்திரம் கர்த்தர் நல்லவர். இப்போ நீங்கள் பாசிங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம். அப்போ 20லேருந்து 23 வசனம் தெரிஞ்ச பகுதி தான் வேதத்தில். இதை நம்ம வாசிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் கவனிக்கணும். சோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தில் அதான் சொல்கிறேன் நான். கர்த்தர் முழு நேரம் ஊழியம் செய்கிற நாங்கள் மட்டும் கனப்படுத்தப்பட போகிறதில்ல கர்த்தரால். கர்த்தருடைய ஊழியத்தில் சோத்திரம் சிறு பொறுப்பாக இருந்தாலும் சோத்திரம் அவங்களால் முடிஞ்ச ஒரு கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் செயல்பட்டாலும் இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் பாருங்கள், அதை தான் சொல்கிறேன். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து என்ன செஞ்சார்? அப்போ கர்த்தர் கொடுத்த கிருபையில் நீங்கள் பெருகி என்ன பண்ணணும்? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு முதல் ஜெப ஊழியம் செய்யுங்க. சோத்திரம் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், ட்ராக்ஸ் கொடுங்க. சோத்திரம் அப்படி ஒரு சில எதிர்ப்புகளை பார்த்துட்டு பின்வாங்கிறாதீங்க. சோத்திரம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு என்ன மொழியும் செய்கிறது? சோத்திரம் அப்போ என்ன செய்யுங்க? ஒரு எதிர்ப்பான ஆளுகளை விட்டுருங்க, அவர்களுக்கு மட்டும் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. சோத்திரம் மற்ற இடங்களில் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷம் அதான் சொன்னார். ஒரு இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? ஆமாம், வேறு இடத்துல அவங்கள விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணிடுங்க? ஆமாம், சுவிசேஷம் அறிவிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஆமாம், ஏற்றுக்கொள்ளன்னு வைங்களேன். அவங்கள்ட்ட போய் நான் தகராறு பண்ணி கொண்டு தான் ஆகணும்னு நம்ம இது பண்ண முடியுமா? சோத்திரம் இப்போ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒரு நாள் வரும் அவங்க சோத்திரம் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஒருவேளை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ரசிக்கப்படலைன்னாலும் இன்னொருத்தவங்க ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்டு ரசிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆமாம், ஊழியத்தில் தேவன் யாரை எப்படி சந்திப்பாருன்னு தெரியாதுங்க. நம்ம ஜெப ஊழியம் முதல் செய்யணும். ஆண்டவரே பேரை வச்சு, அதுக்கு தான் சொல்கிறேன், பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உள்ள அல்லது உங்களுக்கு சொந்த பந்தங்களாம் இருக்காங்கல்ல, ஆமாம், உங்களுக்கு பேர் எழுதி வைக்காமலே தெரியும், மனசில் வரும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் முதல்ல ரட்சிக்கப்படாத பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதாவது சொந்த பந்தங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். அடுத்து நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படியாக நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு. சோத்திரம். அப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம ஒரு கார்டு கொடுத்தோம், ஒரு 10 பேர் இல்லையா? ஆமாம், எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கார்டெல்லாம் கொடுத்தோம். ஜெபம் பண்ணுறீங்களா? தெரியல, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெப ஊழியத்தை முதல் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ட்ராக்ஸ் கொண்டு போய் கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. கடைசி காலம் முடிஞ்ச வரைக்கும் ஆத்மக்களை அதையும் பண்ணுவோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நரகத்து போகிற ஜனங்களை பாருங்கள், ஆண்டவர் வந்தது எதற்காக? முக்கியமாக 5 காரியங்களுக்காக. பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க, சாபத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க அல்லது ரட்சிக்க, அல்லது அடுத்து வியாதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க ரட்சிக்க, அடுத்து பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க ரட்சிக்க, 5வது முக்கியமானது எதிலிருந்து? நரகத்துக்கு பாதாளத்துக்கு போகிற ஜனங்களை. சோத்திரம். அந்த விளிம்பு வரைக்கும் போயிருப்பாங்க. அங்கேருந்து கூட வேதம் சொல்லுகிறது, சோத்திரம் என்ன செய்யணுமா? அவர்களை இதிலிருந்து எங்கே என்ன செய்யணுமா? அந்த அக்கினியிலேருந்து இழுத்து விடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அது அப்போ அக்கினியிலேருந்து இழுத்து விடணும். என்னாச்சு? நெருக்கி போயிட்டாங்க.
நரகத்தின் வாசலுக்கு போயிட்டாங்க. அப்படி இருந்து கூட நம்ம எழுக்க முடியும். எப்போ மறிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரயாசப்பட முடியும். மறித்த பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியுமா? ஆமாம், நம்ம தலைகளை நின்றால் ஒன்றாகாது. அதுதான் இங்கே நம்ம கவனிக்கணும். மறிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஜெபிக்கிறதுனாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் மறிக்கிற முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? சோத்திரம். அப்போ கர்த்தர் பாருங்கள், அப்படி நேசிக்கிறவங்கள சோத்திரம் எல்லாரையும் நேசிக்கிறார் தான். அப்போ நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம எப்படியாவது நம்முடைய நற்குணங்களினால இப்படிலாம் நம்ம வெளிப்படுத்தி தான் வரணும். சோத்திரம். அப்போ ஒரு நேரத்தில் ஏற்றுக்கொள்ளணும்னா இன்னொரு நேரம் ஏற்றுக்கொள்வாங்க. இன்னும் சொல்ல போனால் நாம் அறிவிக்கிற சுவிசேஷன் மூலமாக நம்ம மூலமாக ரசிக்கப்படலைனாலும் தேவன் அவர்களை நேசிக்கிறபடினால மற்றவர்கள் மூலமாக கூட ஏதோ ஒரு விதத்தில் சோத்திரவா சுவிசேஷம் சென்றடைஞ்சு அவங்க மனம் திரும்பி ரசிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் பார்த்துருக்குறேன். சோத்திரம். சரி, அடுத்து வாசிக்கலாம். 23 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க, அந்த ஆண்டவர் யார்? அந்த எஜமான் யார்? நம்முடைய கர்த்தரா இயேசு தான். அல்லேலூயா. அப்போ 5 தாலந்து வாங்கினவன். சரி, இப்போ 21வது வசனம் 20 பார்த்தோமா? 21. அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மையில் ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட கொஞ்ச பொறுப்பிலே நீ உண்மையாக இருந்தாய். என்ன அர்த்தம்? சோத்திரம். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பா. எஜமானுடைய சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவரோடு என்றென்னைக்கும் வாழ்கிற அந்த நித்திய வாழ்க்கை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு அருமையான ஒரு சோத்திரம் பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பிற்பாடு அந்த பரலோக வாழ்க்கையை தான் வேதம் சொல்கிறது. அடுத்த வசனம், 2 தாலந்தை வாங்கினவன் என்ன சொன்னா? வந்து ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன். பார்த்தீங்களா? சோத்திரம். 2 தாலந்தையும் வாங்கினவங்களுக்கு 2 தாலந்தை சோத்திரம் பெருக்கத்தக்கதாக, அப்போ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக நாம் நடத்தும் போது நாம் ஆண்டவரால் கனப்படுத்தப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். 23 வசனம் கூட பாருங்க, அந்த 5 தாளந்த வாங்கி 5 தாளந்த பெருக்கின மனுஷனுக்கும் அந்த சோத்திரம் அந்த கணம் கிடைச்சது. 2 தாளந்தை பெற்றுக்கொண்டு அதுலேயும் உண்மையாக இருந்த 2 தாளந்தை சம்பாதித்த போது அப்போ 5 தாளந்து 10 தாளந்து ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 2 தாளந்து 4 தாளந்து ஆயிடுச்சு. அப்போ சோத்து இதை தான் தேவன் விரும்புகிறாரு. சோத்து நம்ம மூலமாக ஆத்மா ரசிக்கப்படுறாங்களா? நம்ம மூலமாக ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்களா? நம் மூலமாக தேவனை அறிந்து கொள்கிறாங்களா ஜனங்கள்? சோத்திரம். அப்போ அவங்க என்ன ஆகுது? நரக அக்கினிக்கு தப்பிட்டாங்க. சோத்திரம். ரட்சிக்கப்படுறாங்க, மனம் திரும்புகிறாங்க. அப்படின்னா சுபாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசன்படியிலிருந்தும் சோத்திர வியாதியிலிருந்தும் சோத்திர நரகத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கப்படுகிற ஒரு கூட்டம் சோத்திரம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாய் மாறுகிறார்கள். வாசிக்கலாம். இதே வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். இதுதான் பாருங்கள், உண்மை உத்தம காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சீவர்களாக இருந்தால். இது நம்ம எல்லா காலமும் மனதில் வைத்துக்கொள்ளணும். நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆகிட்டுருக்குறோம், ஆண்டவருடைய பிள்ளையாகிட்டோம், உத்தமர்களாகவும் ஜீவிக்கணும். 3வது எப்படி நம்ம வாழணும்? ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற, சஞ்சரிக்கிறன்னு அர்த்தம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற அனுபவம். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். சோத்திரம். ஏனோக்கு யார்? மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டவர் தான். அவருக்கும் குடும்பம் இருந்துச்சு, இவருக்கும் குடும்பம் இருந்துச்சா? நோவாவுக்கும் ஆமாம் இருந்துச்சு. மனைவி இருந்தாங்க, 3 பிள்ளைங்கள் இருந்தாங்க, சோத்திரம் மருமக்கள்மா இருந்தாங்க. அந்த 8 பேர் தானே பாதுகாக்கப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த பேலையில் இருந்த எல்லாரும் பாதுகாக்கப்பட்டது போல் சபையாகி பேலைக்குள் வருகிற எல்லாருமே பாதுகாக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், மனவாட்டி சபையாய் மாறணும். அதே சமயத்தில் சோத்திரம். சரி, சபையில் நம்ம இருக்கிறது, கர்த்தருடைய பேலைக்குள் இருப்பது அவசியம்தான். ஆனால் என்ன முக்கியம்? ஆண்டு சோத்திரம் மனவாட்டி சபையாய் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக உருவாகி கொண்டே இருக்கணும். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆனால் 1 தாளந்து வாங்கினுடைய காரியத்தையும் பார்ப்போம். 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணான்னா 2 தாளந்து ஆக்கியிருக்கணும். அவன் என்ன செஞ்சான் இருக்குது. வாசிக்கலாம். வாசிக்கலாம். 1 தாளந்து வாங்கினவன் ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரை பற்றி என்ன சொல்கிறான் பாருங்க. விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும்
தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோன்னு கடினம் பாருங்க. ஆண்டவர் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கடினமான மனுஷன் நினைச்சானா, கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நான் பயந்து புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை. அப்போ பாருங்க, அவன் கொடுத்ததை திருப்பி கொடுத்தான் தான், அதை இழந்து போகலை. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒன்று கொடுத்தே நீ ஒன்றாவது சம்பாதிச்சிருக்கணும், மேற்கொண்டு ஒன்று, அப்போ மொத்தம் ரெண்டாவது நீ எனக்கு கொடுத்துருக்கணும், திருப்பி கொடுத்துருக்கணும். ஆனால் என்னது, கொடுத்ததே திருப்பி கொடுக்குறியாடா? சோத்திரம். அது எங்கே தான் பொழைச்சி வச்சானா? நிலத்துக்குள்ளே புதைச்சி வச்சானா? நிலத்துக்குள்ளே புதைச்சி வச்சது சோத்திரம். அதனால் என்ன பிரச்சனை? அதை வச்சு பயன்படுத்தியிருக்கணுமே. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இது உம்முடையதை மெச்சு கொண்டாரா? சரி, எனக்கு கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு. உலகம் என்ன சொல்லும்? வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டியா, சரி போ அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் கணக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. இந்த கணக்கு புரியுதா? ஆமாம், ஒரு கொடுத்த தாளந்தை புதைச்சி வச்சுருக்கீங்களா? பயன்படுத்துகிறீங்களா? வேலை செய்கிற இடத்துல சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கீங்களா? வேலை செய்கிறீங்க, பிள்ளைங்களாம் சகோதரிகள்லாம் வேலை செய்கிறீங்க, அம்மானுங்கள்லாம் வேலை செய்ய போகிறீங்க, மகள்கள்லாம் வேலை செய்வீங்க. சோத்திரம், நல்லது. படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அவன் அன்பாக பக்குவமாக சொல்லணும். சோத்திரம். ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். சோத்திரம். சரி, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள் விசுவாசின்றதெல்லாம் அது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. அது எல்லாம் நம்ம ஒன்றும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் நம்ம அப்படி சொல்லலை. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தணும். நாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கணும். அல்லேலூயா. வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அடுத்து அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாராம்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போ எஜமானாகிய கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? எப்படி என்ன சொல்கிறாரா? உங்களை என்னை குறித்து பொல்லாதவன் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. பொல்லாதவனும் எப்படி சொல்கிறாரு? சோம்பலும் சொல்கிறாரு. சோம்பலுமான ஆட்கள்ன்றாரு. சோம்பலுமான ஊழியக்காரனே. ஊழியக்காரன் சொல்லும்போது ஊழியக்காரர்கள் மட்டும்தான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. அதான் பாருங்கள், சபையில் சோத்திரம் உதவிக்காரராக ஊழியம் செஞ்சாலும் நீங்கள் ஊழியக்காரராக தான் கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே சோத்திரம். ஆண்டவர் எனக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார், லேவியராமத்தில் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் அனைவரும் எனது ஊழியக்காரர்கள். பாருங்கள் எப்படி கர்த்தர் அப்பயே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லியிருப்பார். எடுத்துக்கொள்வோம் 23ஆம் அதிகாரமா எத்தனாவது அது சோத்திரம் லேவியராமத்தில் தான் இருக்குது. 2 இடத்துல இருக்குது சோத்திரம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எடுத்து வாசிக்க முடியுமா? பாருங்கள், சோத்திரம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவருமே என்னுடைய ஊழியக்காரர்னு சொல்கிறாருங்க. அவங்க என்ன ஊழியம் செஞ்சாங்க? ஆனால் கர்த்தருடைய பார்வை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அவங்க ஊழியக்காரர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் அது ஒரு ஊழியமாக பார்க்குறாரு. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தர் சொல்கிற பொறுப்பையும் ஏற்று நடத்துவாங்க. இருக்குதா? லேவியராமம் 26:55 வாசிக்க. அது வசனம் போடுப்பா. லேவியரம் 26 23 இல்லை 26 என்னது 55 வாசிங்களா சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய ஊழியக்காரர். அப்போ பாருங்கள், அத்தனை ஜனங்களையும் சொல்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் என் ஊழியக்காரன் சொல்கிறாரு. மோசே, ஆரோன், மிரியாம் இவங்க ஊழியக்காரன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தெல்லாம் இருக்குது. 3 பேரையும் ஒரு குடும்பத்தில் ஒரு 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி இல்லையா? அவன் 3 பேரும் ஊழியக்காரிகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரன். அப்போ மோசே யார்? சபையின் மேய்ப்பர் இல்லையா? கர்த்தர் சோத்து. ஆரோன் யார்? சபையினுடைய பிரதான ஆசாரியர். இந்த அம்மா யார்? தீர்க்கதரிசி. சோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் பார்த்தீங்களா? என் ஊழியக்காரன் தான் சொல்கிறாரு. இந்த ஒரே வசனத்தில் 2 இடத்துல உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. என் அப்போ பாருங்க தேவனுடைய பார்வை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த சபையில் இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்யணும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரரை தான் பார்க்குறாரு. அப்போ நீ ஊழியம் செய்யாதவங்களாம் இன்னையிலேருந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் ஆராதனை முடிஞ்சோன்னே ஓடுற வேலை வேணாம். இருந்து என்ன பண்ணணும்? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக அப்படி போய் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க? இன்னிலேருந்து ஆரம்பிங்க.
ட்ராக்ஸ் இப்போ கொடுங்க சோத்திரம். ஒரு 100 ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு முடிச்சுங்களேன். சோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி போய் கொடுத்துட்டு, ஆண்டவரே சோத்திரம். ஆமாம், ஒரு ஜென்ன ஜெபம். ஆண்டவரே இந்த ட்ராக்ஸை படிக்கிறவங்க விசுவாசிக்கணும். ஆமாம், அறிந்து கொள்ளணும். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசன்படியிலிருந்தும் நரகத்தின்படியிலிருந்தும் நீ அவர்களை தப்பிக்கப்படணும், ரட்சிக்கணும். ஆமாம் சோத்திரம். ஒருவரும் நரகத்து போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு வரணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி சோத்திரம். முன்ன தெரியாமல் இருந்தாலும் தெரியாதவர்கள தான் இருப்பாங்க. சோத்திரம். ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போங்க. சோத்திரம். அப்போ கொடுத்தா வாங்கினவங்களா வாங்கிட்டோம், வாங்கலையா கட்டாயப்படுத்தாதீங்க. சோத்திரம். போங்க, கொடுத்துட்டு போங்க. வாங்குறவங்க வாங்கிக்கட்டும், ஏற்றுக்கொள்ளுங்கிற ஏற்றுக்கொள்ளட்டும். சோத்திரம். ஆகவே இதெல்லாம் செய்யணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்படி சின்ன சின்ன ஊழியத்தை முதல் செய்யுங்க, ஆரம்பிங்க. அடுத்த சபையில் உங்களுடைய ஈடுபாட்டை காண்பீங்க. உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இன்னொரு இடத்துல இருக்குது இதே மாதிரி வசனம் இருக்குது. போதும், சரி நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. அதே அதிகாரத்தில் இருக்குல்ல. சரி சரி வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. போதும். சரி, அப்போ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? விதைக்கிறதுல அறுக்கிறவனும் ஆண்டவர் வட்டி கூட சொல்கிறாரோ? நல்ல ஐடியா இருக்கே. அப்போ இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடலான்னு ஆரம்பிக்கிறீங்களா? தொலைச்சி விடுவார். வசனத்தை கவனிக்கணும். என்னது, என்ன வசனம்? இந்த வசனம் இது எதை குறிக்குதுன்னா, சோத்திரம் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் வழியை பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர சபைக்குள்ளே வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன வட்டிக்கு விட்டுக்கிட்டு வட்டி வாங்குறதுல ஐயோ அது ஆண்டவர் விரும்பாத தவறு, விரும்பாத காரியம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பிடிக்காதீங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ அப்போ கடன் கொடுப்பாயின்னு வட்டிக்கு கொடுப்பாயின்னு இல்லை. ஒரு அவசரத்துக்கு உதவிக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன கொடுக்கணும்? ஆமாம், ஒரு தொகையை கொடுக்குறீங்களா, உதவி கொடுக்குறீங்களா, மறுபடியும் அந்த தொகையை திருப்பி கொடுக்க சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவனுங்க, அவங்கள்ட்ட பணம் வரும்போது வாங்கிக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க? சோத்திரம். அப்போ உங்களில் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, சரி. ஏன்னா அது உதவி செய்கிறது தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரே தவிர எந்த இடத்துலையும் சோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே வேதம் என்ன சொல்லுது? உன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்று கண்டால் உதவி செய்ய. ஒன்று சோத்திரம் என்ன பண்ணு, பணத்தை கொடுத்து ஆமாம் சரி வைத்து நீங்கள் அதை வச்சு பயன்படுத்தி ஒரு கல்யாணம், ஒரு நல்ல காரியம், ஒரு ஏழ்மையாக இருக்கிறாங்க, ஒரு உதவி செய்கிறீங்களா, உங்களால் கிட்ட இருக்கா, சந்தோஷமாக கொடுத்து உதவுங்க. சோத்திரம். அப்படி சோத்திரம். அப்படி நீங்கள் திருப்பி வாங்காமல் அப்படியே சோத்திரம் நீங்கள் வைத்துக்கொள்ள சொல்லி ஒரு உதவியாக கொடுக்கலாம். அல்லது என்ன செய்யலான்னா இன்னொரு வேறு விதத்தில் உதவி செய்யலாம். என்ன செய்யலாம்? சோத்திரம். கேட்குறாங்க, சரி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் 20 ரூபாய் 20,000 ரூபாய் கேட்குறாங்க, முக்கியமான ஒரு கல்யாணத்தில் தேவை குறையுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்படி கொடுக்க பிரியப்பட்டால் என்ன செய்யலாம்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுத்து ஒரு 6 மாதமோ ஒரு வருஷத்தில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சம்மதிச்சா கொடுங்க. திருப்பி அதே மாதிரி வாங்கினவங்க திருப்பி கொடுத்துடணும். அல்லேலூயா. சோத்திரம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரே தவிர நீ 5 வட்டிக்கு கொடு, 10 வட்டிக்கு கொடு, இதெல்லாம் சொல்லலை. அல்லேலூயா. எங்கேயாவது சொல்லியிருக்காராங்க? நீங்கள் வசனம் எடுத்து காமியிருக்கேன் பார்ப்போம். 5 வட்டிக்கு இல்லைங்க, ரொம்ப கம்மி வட்டி. சோத்திரம். எவ்வளவு? சிலர் 10 வட்டியெல்லாம் வாங்குறாங்க. நீங்கள் 5 கொடுங்க போதும். அது சில இடத்துலலாம் எப்படி நடக்குது தெரியுமா? சில இடங்களில் என்கிட்ட காசு இல்லை, இன்னொரு இடத்துல நான் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் இவங்க தான் கொடுப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க? இன்னொரு இடத்துல உங்களுக்கு உதவியாக வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க 7 சொல்கிறாங்க அல்லது 5 சொல்கிறாங்கன்ட்டு இவங்க காசையை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? வட்டி வாங்கிக்கிறது. கிறிஸ்தவர்கள் சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த வட்டிக்கு கொடுக்கறது, வட்டிக்கு வாங்குறதையும் கூட தவறுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அது இன்றைக்கி பார்த்துங்க, இந்த லோனுக்குன்னு கூட அந்த காரியங்களில் போகிறதுல நீங்கள் தவிர்க்கணும். வீடு கட்டுறது, மற்ற காரியங்களை கூட கடன் வாங்குறது, லோனு கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்துங்க ரொம்ப சிக்கலாகி போகுது. நீங்கள் பாருங்கள், நிறையா காரியம் சிக்கலாகி போகுது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதனால நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தால் நம்ம ஏதாவது செய்வோம், இல்லைன்னா சும்மா இருந்துட்டு போகிறது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்படி இருந்துட்டு போகிறது நல்லது. சரி, ஒரு சில சூழ்நிலை நிமித்தமாக வாங்கினா கூட அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு கொடுத்து முடிச்சிருங்க. அல்லேலூயா. என் மனசில் இருக்கிற சொல்கிறேன், வசனத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறேன். நானும் இப்படி இருக்கணும்னு தான் நானும் விரும்புகிறேன். நான் கைக்குள்ள ஒப்பு கொடுத்துருக்குறேன். சரி, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படியானால் நீ என் பணத்தை இந்த வசனத்தை வச்சு கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க சில பேர்?
ஏன்னா வட்டி கொடுக்கலாம்னு இருக்குதே, ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானே ஆண்டவர். ஆனால் எழுத்தின்படியும் பார்த்தீங்கன்னா உண்மையாக அந்த 5 வட்டிக்கா 10 வட்டி கொடுக்குறத சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அப்படியால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியா இருந்தால் அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட ஆமாம் சோத்திரம் அந்த ஒரு தாளந்தை வச்சு வட்டிக்கு கொடுத்து திருப்பி அந்த வட்டி காசை வந்து காணிக்க போட சொல்லலை. அது நீங்கள் காணிக்க கூட வட்டி காசு போடக்கூடாது. அல்ல வட்டின்னு வாங்கி வட்டி பிஸ்னஸே வேணாம். ஏதாவது ஒரு தொழில் கைங்களை பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு வேலையை, நல்ல ஒரு உத்தியோகத்தை, நல்ல ஒரு தொழிலை செஞ்சு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறதில் தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அநீதியான காரியங்களை ஒன்றும் என்ன பண்ணிச்சக்கூடாது, வரக்கூடாது. சோத்திரம். அப்போ பாருங்க இப்படியே இருக்குது சோத்திரம். என்ன பணம் வரக்கூடாதான், நாயினுடைய கிரயமோ விபச்சாரத்தினால் வந்த, அதாவது அநீதியாலெல்லாம் வந்த சோத்திர வருமானம் எங்கே வரக்கூடாதான், இங்கே வரக்கூடாது. இங்கே வச்சுட்டு காணிக்கை பெட்டிக்கு வரக்கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். சோத்திரம் ஏதோ காணிக்கை கொடுத்தா சரின்னு இல்லை. இங்கே நீங்கள் போடுறதும் நீங்கள் சோத்திரம் எனக்கு இப்படிலாம் இருக்குங்க, சத்தியம் இருக்குதுங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் இருக்குது. இருக்குது. சரி, இப்போ எடுக்கல. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கர்த்தருக்கு வந்த பிற்பாடு ஞாபகப்படுத்துறதுனால சொல்கிறேன். வாசி தம்பி, உபாகமம் 23:18 வாசிக்கலாம். இது பொதுவாக உங்களுக்கு தெரியும். இந்த வசனம் தெரியும். எந்த வசனம் தெரியும்? நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத இருப்பான்ற வார்த்தை நிறைய நீங்களே நீங்கள் மனப்படமாக இருக்கும் அநேகருக்கு இல்லையா? சரி, இது வசனம் தெரியும். அப்போ கடனுக்குன்னா வட்டிக்கு கொடுக்குறதான் சொல்கிறாரு. கடனுக்கு கூட என்னன்னு சொல்லும்போது சோத்திரம் உதவியாக செய்து நம்ம ஒரு குடும்பத்துக்கு உதவியாக ஒரு நற்காரியம் செய்கிறது ரொம்ப ஆண்டவருக்கு பெரியும். அதே இருந்தால் வசதி படைத்தவங்க செய்கிறவங்க இருக்கிறாங்க. வலது கை செய்கிறதே இடது கை அறியாமல் பிடிக்கு நடந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதே சமயத்தில் இவங்களும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஒரு அவசரத்துக்கு கொடுத்துட்டு அதே போல் நம்பிக்கையில் திருப்பி கொடுக்கக்கூடியவங்க. வாங்கின பணத்தை அப்படியே திருப்பி கொடுக்கறது அது வட்டிக்கு கொடுக்கறது இல்லை, அது உதவி. சோத்திரம். நற்கிரியில் அப்படியே இன்னொருடைய நற்கிரியில் மேன்மையானது என்னது? சரி, நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், திருப்பி கொடுக்க வேணாம், இதை வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்படி ஏதாவது இப்படி இது ரெண்டில் தான் ஒன்று செய்யணும். மற்றபடி வட்டிக்கு ஆமாம் சோத்திரம் எத்தனை %, 5%, 10%. அன்றைக்கி 10%லாம்ன்றது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 5% வாங்குறவங்கள ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ வேசி பண்ணை பாருங்கள், நான் பொய்யா சொன்னேன். இங்கே பாருங்கள், வேசி பணத்தையும் தவறான விதத்தில் சம்பாதித்த பணத்தையும் அடுத்து நாயேன் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலும் ஒன்று தேவநாயகத்தின் ஆலயத்தில் கொண்டு வராயாக, அவைகள் இரண்டும் ஒன்று தேவநாயகத்திற்கு அதுங்களா. அப்போ நீதியை நியாயமாக சோத்திரம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசம் சோத்திரம் அப்படி இருக்கிற பணம். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க, தவறான வழியில் இருக்கிறோம் இல்லை. ஆனால் சத்தியத்தை நான் சொல்லிடுறேன். இப்படி சொல்கிறதுனால யாரோ தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்லலை. அப்படிலாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, இங்கே இல்லை. அதெல்லாம் நான் சோத்திரம் ஆண்டவர்கிட்ட பிள்ளைங்களாம் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. அந்த வருமானத்தில் சோத்திரம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க. நீங்கள் கொடுக்கறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். இதுதான் சத்தியம். சரி, இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அப்போ கொடுக்கக்கூடிய காணிக்கையும் அது நீதியாக இருக்கணும், அது உண்மையாக இருந்தால் தான் அது சோத்திரம் அது அங்கீகரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். கணவன் மனைவியும் கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணித்தாங்க. இந்த 1 Corinthians 16:19 சோத்திரம் முழுமையாக ஒப்பு கொடுத்ததை நான் பார்க்குறோம். அர்ப்பணித்தாங்கல்ல. வாழ்த்துகிறார்கள். சபையோடு கூட கர்த்தருக்குள் பாருங்க. அப்போ பார்த்தீங்களா சோத்திரம். ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் தான். இங்கே இந்த வசனத்தை முக்கியமானது, அதாவது முழுமையாக கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்த குடும்பம். சோத்திரம். சரி, எழுந்திருந்து சோத்திரம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரிசுத்தமுள்ளங்கள் எழுதவனே சூழ்நிலை பிதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறந்த குடும்பத்திற்கு அடையாளமாக முன்மாதிரியாக ஆண்டவரே கணவன் மனைவியாக இருந்த அந்த குடும்பத்தாரை ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும், ஒவ்வொரு கணவன் மனைவிமார்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு தம்பதிகளும் பெற்றோர்களும் ஆண்டவரே இப்படியா இருக்கணும். ஆண்டவரே, உங்களை பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட விட்டாலும் கூட ஆண்டவரே, இந்த கணவன் மனைவி
ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எப்படி தேவனுக்கு உமக்கு உண்மையாக இருந்தாங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் உண்மையாக இருந்தாங்கன்னு பார்க்குறோமே. கர்த்தர் தந்த தொழில், அந்த தொழிலில் வேலையில், அந்த கூடாரம் செய்கிற தொழிலில் இணைந்து கணவன் மனைவியும் ஆண்டவரை செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோமே. நமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இளம் ஊழியர் அப்போலோவுக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை திட்டமாய் கர்த்தருடைய மார்க்கத்தில் அவர்களை விவரித்து, சத்தியத்தை விவரித்து காண்பித்து ஒரு நல்ல ஊழியன் உருவாக உதவியாக இருந்தாங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபை கூடி வர தங்கள் வீட்டை கொடுத்தார்கள் அப்பா, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்களால் முடிந்த வரைக்கும் அர்ப்பணித்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் நீர் விரும்புகிறீர். நமக்கு நன்றி. மூத்த ஊழியர் பவுல் அப்போஸ்தலருக்கு முழுபலத்தோடு கணவன் மனைவியும் தோள் கொடுத்து தாங்கினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாய் என்னுடைய பிராணனுக்காக தங்கள் தோள்களை கொடுத்தார்கள் என்று சொன்னாரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, மட்டுமல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தில் உடன் வேலையாட்களாக, பகுதி நேர ஊழியர்களாக இருந்து உண்மையாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் அழைத்த அழைப்பில் செயல்பட்டாங்களப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஊழியத்திற்கு அப்போ அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளும் சபையில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் சோத்திர கர்த்தருக்கு ஊழியத்தில் உடன் வேலையாட்களாக இருக்க கர்த்தர் எங்கள் சபையில் நீர் கிருபை செய்யுங்க. அப்படி உதவிக்காரராக ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. சோத்திரம்யா. சண்டை கிளாஸ் ஊழியத்தில் செயல்படுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. சோத்திரம். சபையினுடைய ஊழியத்தில் கர்த்தாவே சோத்திரம் தங்களால் முடிந்த ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே காரியங்களை செய்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. வாலண்டியர் சிறந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டு. அதற்காக ஸ்தோத்திரம். சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே ஊழியத்தில் தங்களால் முடிஞ்சதை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இன்னும் எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரே செயல்படுவதற்கு உமக்கென்று செயல்படுவதற்கு கிருபைதாங்க. கர்த்தருடைய ஊழியத்திற்கு முழு மனதோடு உதவி செய்து அப்போஸ்தலர் பவுலால் வாழ்த்து பெற்றாருங்களப்பா. சோதரன். அப்படியாக சபையில் இருக்கிற யாவரும் கர்த்தர் ஊழியத்துக்கு முழு மனதோடு உதவி செய்ய கர்த்தாவே நீர் கிருபை செய்து நடத்துங்க ஐயா. கணவன் மனைவி கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணி தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்களே. அப்படி சபையில் இருக்கிற எல்லா கணவன்மாரும் மனைவியும் எல்லா ஒவ்வொரு தம்பதிகளும் ஆண்டவர் எங்கள் சபையில் கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணித்து ஊழியம் செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. செபங்களும் பதில்தாரும் ஆண்டவரே. சோத்திர கணவன் மனைவியாயும் அவங்க ரெண்டு பேரை குறித்து சொல்லப்பட்டாலும் ஆண்டவரே சபையில் ஆண்டவரே இவர்களுக்கு சோத்திர கணவன் மனைவியாய் இருக்கிறவர்கள் பிள்ளைகளையும் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் கூட நல்ல தாய் தகப்பனுடைய நல்ல விசுவாசத்தை பின்பற்றி தேவனுக்காக செயல்பட்டதை அறிந்து கர்த்தர் சோத்திரம் அவர்களும் தங்கள் ஆண்டவரே தங்களால் முடிந்த அளவு கர்த்தருடைய ஊழியத்தில் அப்பா சோத்தினால உற்சாகமாய் செயல்பட கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்துங்க. கர்த்தர் நீ அப்படியாக சபையில் உதவி செய்கிற ஆண்டவர் முழு குடும்பமாய் ஆண்டவர் ஊழியத்தில் உதவி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ குடும்பத்தாரை சபையில் எழுப்பியிருக்கிறீங்க. அதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து ஆண்டவரே சோத்திரம் இந்த ஊழியம் வளர்ந்து பிறகு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை கேட்கிற பார்க்கிற எல்லாரும் சபையில் நல்ல ஒரு ஐக்கியமாய் இருந்து ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியர்களும் குடும்பங்களும் எழும்பட்டும். சத்தியத்தை கை கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய மனவாட்டி சபைகள் பெருகட்டும். தேசத்தில் கர்த்தாவே கிறிஸ்துவர்கள் தேரனூராக உருவாகி ஆண்டவரே கொஞ்சம் சாட்சியாய் வாழக்கூடியவர்கள் ஆண்டவரே தேசத்தில் எழும்பட்டும். கர்த்தர் ஆண்டவரே ரட்சிப்பை பெறாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சோத்திர பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்தும் வியாதியின் ஆண்டவரே கொடூரத்திலிருந்து அப்பா தப்பிக்கப்பட்டு நரக அக்கினிக்கு பாதாள அக்கினிக்கு தப்பி ஆண்டவரே பரலோகத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே சோத்திர உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. செபங்களும் பதில்தாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்கள் ஒருவதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்னென்னைக்கு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.